அவருக்கு அங்க நட்பு கிடைக்கல சொல்லிட்டுனா குழந்தைங்க கதி. ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு பொண்டாட்டியும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அரிசிக்கு ஒரு அட்டை கூட கொடுக்கல. குழந்தைங்க சக்கரை வாங்கி பால் காய்ச்சி கொடுக்க சொல்லுங்க. சக்கரை கொடுக்கணும் போய் கேட்டேன். சர்டிஃபிகேட் வாங்கணும். யாரு மாமியாரா? மாமியார் போய் கேட்டேன். சர்டிஃபிகேட் வாங்கணும் கொடுக்க சொல்லு அப்படின்னு ஆளு மேலே விட்டுக்கோ கேட்டேன். கொடுக்கல. மற்ற இன்னொரு ஆள் அனுப்பிச்சேன். சர்டிஃபிகேட் வாங்கணும் இது மாதிரி பல மாமியார் வர சொல்லி இருக்கணும். கொடுக்கல. எங்க அப்பா வந்து எங்க அம்மா சொன்னதான் எங்க அப்பா கேட்பாரு. ஓ, அங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கணும் முதல்ல. எங்க அப்பா வந்து பாம்பண்டார் இப்போ சோறு போடு காலில் விழுந்துட்டேன் அப்படின்றது அது ஒரு பிரச்சனை. அதை நான் பேஸ் பண்ணி நான் இது முக்கால்வாசி யார் மேலே தப்புன்ட்டேன் நீங்கள் பேஸ் பண்ணுறேன். என்ன குடும்பம் நல்லா இல்லை, இது வந்து நான் வந்து என்டையர்லி அந்த பையன் மேலேயும் சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் மேடம். புரியுறதுங்களா? இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த பொண்ணு பாவம், அவளோட உலகமே அவர் தான். என்னது இது? என்ன சைக்காலஜின்னு எனக்கு புரியல. இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? ஜெயிலில் இல்லை மேடம், நீ தூக்கு தண்டனை ரெடி மேடம். இப்போ தூக்கு தண்டனையா? 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி தூக்கி பிச்சு போட்டு எரிச்சவனுக்கே தூக்கு தண்டனைன்னு கொடுக்கல. ஏதாவது சொல்லிட போறேன் நான். சொல்ல மேடம், நான் கேட்குறேன். என்ன கேட்குறேன்? கடுப்பா இருக்கு.